ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜனவரி 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் நோக்கில் எவ்வளவு கோடியில் மத்திய அரசு 2 திட்டங்களை அறிவித்துள்ளது. ரூபாய் 7295 கோடி மதிப்பீட்டில் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ரூபாய் 5181 கோடியில் வட்டி மானிய திட்டமும், ரூபாய் 2114 கோடியில் கடன் உத்தரவாத திட்டமும் 2031 வரையிலான 6 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது. வட்டி மானிய திட்டத்தின்படி தகுதி வாய்ந்த சிறு குறு மற்றும் நடுத்தர ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு 2.75% மானியம் வழங்கப்படுகிறது. ஒரு நிறுவனத்துக்கு ஆண்டுக்கு ரூபாய் 50 லட்சம் உச்ச வரம்பு வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. கடன் உத்தரவாத திட்டத்தின்படி MSMEக்கு அதிகபட்சமாக ஆண்டுக்கு 10 கோடி வரை கடனுக்கான உத்தரவாதம், குறு மற்றும் சிறு ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு 85%, நடுத்தர ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு 65% கடன் உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. சட்டவிரோதமான உள்ளடக்கங்களை எந்த செயற்கை நுண்ணறிவு செயலி மூலம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா குரோக் அப்படின்ற செயற்கை நுண்ணறிவு செயலி மூலம் தான் சட்டவிரோதமான ஆபாசமான உள்ளடக்கங்கள்லாம் வந்து உருவாக்குறாங்க. அடுத்து, இந்திய மகளிர் அணியின் தலைமை பயிற்சியாளராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? நெதர்லாந்தை சேர்ந்த ஜோர்ஜ் மரைன் அப்படின்றவங்க தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா 2017 2021 வரைக்கும் வந்து பதவி வகிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து குடும்ப சூழல் காரணமாக வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப வந்து அவங்க தான் வந்து தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. 2020 டோக்கியோ பாராலிம்பிக்கில் 4வது இடம் பெற்று வந்து சாதனை படைச்சது இந்தியா இவங்களோட தலைமையில் இருக்கும்போது தான். தற்போது ஹரேந்திர சிங் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து அந்த பதவிக்கு வந்து இவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து, 68வது தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்றவர்கள் யார்? 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் சீனியர் மகளிர் பிரிவில் அமீரா அர்ஷத் 251.9 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கம் வந்து வென்றிருக்காங்க. முதலிடத்தை பிடிச்சு தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா. சீனியர் பிரிவுனா அமீரா ஹர்ஷத், ஜூனியர் பிரிவுனா திலோத்தமா சென் அப்படின்றவங்க 253 புள்ளிகள் பெற்று முதலிடத்தை பிடிச்சு தங்கத்தை வந்து வென்றிருக்காங்க. இவங்க வந்து கர்நாடக மாநிலத்தை வந்து சேர்ந்தவங்க. சீனியரா இருந்தா அமீரா அர்ஷத், ஜூனியரா இருந்தா திலோத்தமா சென். யூத் பிரிவில் திலோத்தமா 251.6 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கம் வந்து வென்றிருக்காங்க. அடுத்து, எங்கு தொடங்கியுள்ள சர்வதேச மலர் கண்காட்சி 2 கின்னஸ் சாதனைகளை படைத்துள்ளது? குஜராத் மாநிலத்தில் இருக்க அகமதாபாத்தில் தான் வந்து இந்த மலர் கண்காட்சி வந்து தொடங்கியிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சபர்மதி நதிக்கரையில தான் வந்து தொடங்கியிருக்காங்க. இதுல வந்து எந்த 2 இது வந்து பார்த்தோம்னா கின்னஸ் சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிக பிரம்மாண்டமான மலர் கோலம் ஒன்றும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் மிகப்பெரிய மலர் உருவ படமும் தான் வந்து கின்னஸ் சாதனை படைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.